வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் கணேசனால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வெளியில பாப்பாவுக்காக பிளே ஸ்கூல் பார்க்க போன இடத்துல நம்ம எதிர்பாராத விதமா கணேஷை மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே நம்ம கணேஷ் என்ன பண்றாருன்னா, அமிர்தா நீ ஏன் அமிர்தா என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, இல்லை இந்த எழில் வந்து உன்னை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு துன்புறுத்துறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம கணேஷ் ரொம்ப ஃபோர்ஸாக கத்திக்கிட்டு இருக்க உடனே நம்ம அமிர்தா திரும்பவும் பயந்து போய் எழில் பின்னாடி நிற்கிறாங்க. உடனே எழில் என்ன பண்ணனா, இங்கே பாரு கணேஷ், இவ்வளோ நாள் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு வச்சிருந்த, திரும்ப திரும்ப உன்னால அமிர்தாவுக்கோ இல்லை என்னோட பொண்ணுக்கோ பிரச்சனை வருது அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்ல, டே அவ என்னோட பொண்ணு, இவ என்னோட மனைவிடா, நீ என்ன நீ ஊன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி சொன்னாலே அருவெருப்பா இருக்கு, தயவு செஞ்சு சொல்லாத அமிர்தா, தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு அமிர்தா, இது நம்ம குடும்பமே கிடையாது, நம்ம போய் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்தா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண அமிர்தா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கணேஷ் என்ன பண்ணுறாருன்னா, ஓ அப்போ இவன் உயிரோடு இருக்கிறான்றதுனால தானே நீ வரமாட்டேங்கிற, அவனை நான் போட்டு தள்ளிட்டேன் நீ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம அமிர்தா ரொம்ப பயப்பட செய்கிறாங்க. எழில், என்னால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க எழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எழில் ஒரு பக்கம், அமிர்தா நீ ஏன் அமிர்தா அவன் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குற, யாராலையும் நம்மளை ஒன்றும் பிரிக்க முடியாது, நீ வா நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்தாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப மனசடைஞ்சு போய் வந்த அந்த நிலைமையில நம்ம பாக்கியா இவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட கேட்க அமிர்தா மனசுடைஞ்சு போய் மேலே ஓடி போயிடுறாங்க. உடனே நம்ம வெளியில் வந்து, அம்மா நாங்கள் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தோம், அமிர்தா வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு போனோம், ஆனால் அந்த இடத்துல அந்த கணேஷ் வந்து தேவையில்லாமல் அமிர்தாவோட மைண்டே அப்செட் பண்ணிட்டான், அமிர்தா ரொம்ப ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வெளியில் வரவே ரொம்ப தயங்கிட்டு அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து வருத்தப்படுறாங்க. உடனே பாக்கியா வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத எழில், இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம சமாளிச்சிடலாம், கணேஷ் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லை, அவனா பட்டு திருந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எது ஒன்று பார்த்துக்கலாம், அவனா வீட்டை தேடி வந்து பிரச்சனை பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவன் போலீஸ்க்கு தானே பதில் சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழிலுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க பாக்கியா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்களே, திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தான் நம்ம எழில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.